நீங்கள் அந்த அது நான் ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியாரை மிக மிக தாக்கி பேசுனீங்க. தாக்கி இல்லை, சரி பேசி முடி, கேள்வியை சொல்லுங்க. அதனால பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அடுத்து கரூர் பிரச்சனையில் விஜய் அவருக்கு அரசியல் இது பத்தாது அப்படின்ட்டீங்க. பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி வாழ அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. இது 2 பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள். தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன். ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது, எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா, பொதுவாக திமுகவை நீங்கள் எதிர்த்தீங்க, திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது, பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறிஸ்தவ இஸ்லாமிய கூலி. ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினவே இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது. அதில் ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி, அது கிறிஸ்தவ கைக்கூலி. இந்த இதில் இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது திமுக பி டீமு. இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை, எதிர்க்கிறதுங்கிறது வேற. எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம், தம்பி எதிர்க்கலை, கேள்விகளை எழுப்புகிறோம், அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்கிறாங்க. இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பி டீமு திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்கிறவங்க கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கை, யாராவது அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்கிறது என்ன. அதில் ஐயா கேட்டதுக்கு சொல்ல, பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் நீங்கள் பிரபாகரன், நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்த ஆளுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிபுவனமலை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள், அதை ஒப்பந்தமாக கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்போ சீனா வைக்கும்போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது என்று, சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்கா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது. இதில் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்போ நான் நினைத்திருந்தால் எப்பவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து 10 எம்எல்ஏ 5 எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம். அதனால நீங்கள் பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு, அது ஏன் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்கள் நினைக்கல? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள், ஆகச்சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா?
உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்கள். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாதை இளங்கோவடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிஸிலிருந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன்? தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது ஏன்? இனாபிமானம் கூடாது என்று சொன்ன அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன்? ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான். நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா இயலாதா? என்னை எழுதிட்டான், அப்போ உங்களை எழுதலை, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பஞ்சமர்ன்ட்டு. அதான்டா மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதில் சொல்லுகிறார், இந்த சூத்திரம் நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழி வழி தேசிய இனத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவன் இல்லை. என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில் எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன், நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில், யார் நம்மில்? நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர். இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? யார் உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால் நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS, பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள்? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற மான தமிழ் மக்களுக்காக, மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் ஏந்தி துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள், எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான், கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதே முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க, பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ளும்.
சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும். நான் வேலை தூக்கினேன். நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு வயலும். அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்காட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புதலிலும் என் முருகன் என் மூதாதை தான் இன்னைக்கு அச்சிடப்படுகிறான். மறுப்பவர் யார்? யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால் தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க. என் முருகனை வேல் வேல் வெற்றி வேல்னு சத்தான். என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள். இல்லையா? ஆமாவா? முருகனுக்கு மாநாடு திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி வந்தா இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரானவனை என் பாட்ட முருகன் முகம் அவன் பேரை என் முகம் தான் வந்துச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்று நீ பிரிக்க முடியல. தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாதன். அங்க இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம். அதை புறம் போகாதன்னு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில் கட்டடிச்சு ஓம்ங்கிறன்னு பாடிக்கிட்டு இருக்கான். கோயிலிருந்து வெளியேற்றி புதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவரை பேசுறதுன்னா என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதி வீதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண இவன் நமக்கானவே இல்லை. இந்த அதிகாரங்கள், இந்த தலைமைகள் எனக்கானது இல்லை. அப்ப என்ன முடிவு வருது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை. இது கட்சி கிடையாது. உடன் பிறந்தார்களே, சீருடை அணியாத, ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் ராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதனால இது மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா, பிஜேபி தனியா நிக்கட்டும், நானும் தனியா நிக்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுகவே நிக்க. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் எல்லாம் அப்படித்தானே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்ப, நான் நிப்பேன். ஆனால் 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்குது. எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். வா பார்த்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு. நாங்க ஒண்ணு புகழ்ச்சி கைதட்டா அப்படி நடிக்கிறார், இப்படி ஆடுறார், அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துறையில இருந்து வந்தவன். ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளனின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும். அதனால மறுகேள்வி ஏதோ வைத்தீங்க நீங்க. மறுகேள்வி என்னது? அதுல இன்னொரு துணை கேள்வி வச்சாங்க ஐயா. நீங்க எதுக்கு அஞ்சுறீங்க? நீங்க திமுகவை அஞ்சினீங்களா? உங்க மகன், நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ், பிஜேபி, பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யார் உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும்
இன்னைக்கு சொல்றேன், நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன், என் பேரன்பு மிக்க பெற்றோர்கிட்ட சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல். கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூநூல் எடுத்து நான் கபில் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நடுவருக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க, காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன், we are all Hindus. இங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, yes we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கன்கிராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்வான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே, பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்னால் வரைவில் ஆர்கேல இருக்கு, அந்த காலத்தில் தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கை வரும். சும்மா அவருக்கு ஆதரவா போயிரு, இவருக்கு ஆதரவு. ஏன் பயப்படுறீங்க? என்னைய போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னையை தாண்டித்தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ்க்கு இங்கே இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னைய போல உறுதியாக இந்த கட்சிகளோடு உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்தில் இருந்துகிட்டு வந்து விடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு? என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதற்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும்போது விரட்டி பிடிக்கவா? யாராவது சொல்லுங்க. என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொன்னோம்? அம்மா படுங்கம்மா, நிம்மதியா இருங்கம்மா, நான் இருக்கம்மா. இவன் வீரன், இவன் பாதுகாவலன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கிறங்கம்மா, 2 உள்தாப்பா போட்டுக்கிறங்கம்மா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பார்த்துங்கம்மா திருட வந்துட போறான்னு. அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுக்கிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிக்கிறவன் நான் இருக்கண்டா நில்றா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டுப்பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் சொல்ல, அவன் தாண்டா வீரு. அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மான தமிழ் மகனுக்கு தான் அந்த வீரம். வாடா உள்ள வந்து நின்று வராங்க. நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதுதானே அதுதானே நீ வராது என்று சொல்லணும்டா. நீ ஒரு கோழை, பிறவி கோழை. அப்படின்னா என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல உனக்கு. வீர மகன் நீ சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் என் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிற? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிற? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனாடா? கோடி கோடியா கொள்ளையடிச்சனா? என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொளுத்தனா? ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தனா? என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கிட்டி பெத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கொடுத்தனாடா? என்ன பண்ண? ஏன் எதிர்க்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திளைக்கிற, கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளிகள் போடா, தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, கிடையாதுதான் சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இதில் இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துகிற மருத்துவமனையில் எப்படி வந்துருது? எப்படி ஒரு கல்லூரியில் வந்துருது? வா மோதுவோம், வா. ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்க சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் ஈத்தேன்
அவன் வாழ்ந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன், அதனால நீ பயப்படுற. எங்க என் கடலுக்குள்ள போய் என் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்றன எனக்கு சொல்ல சொல்லு, ஒரு தடவை சொல்ல பார்ப்போம், வந்து தொட சொல்லு பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தியை நீ கேட்டு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்கவன் யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன், என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும். இவங்கள மாதிரியா காசால செத்ததுக்கு இங்க ஏன்னு முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சிட்டான் தப்புன்னு. 67,000 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான். அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது, இஸ்லாமியர் ஓட்ட பறிக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்று குவித்த இந்த போரை ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதல் ஆள் ஐயா ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில கூட பேரணி, ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருங்கன்னு சொல்லிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமா இருக்குன்னா எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோழைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கிற வரை வராது, நிம்மதியா இருங்க. சென்னை மாநகராட்சி பராமரிக்கிற கிறிஸ்துவ கல்லறைகளை மூடிட்டாங்க. அதுலேயே என்ன ஒரு விதி போட்டுருந்தாங்கன்னா, மண்ணில் இருக்கிற கல்லறையை தோண்டக்கூடாது, கல் கட்டி இருக்கிற கல்லறையில் காசு கொடுத்து 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து இருக்க கல்லறையை தோண்டிட்டு புதைக்கலாம் அப்படின்ட்டு, மண்ணில் இருக்க கல்லறையை தோண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை வந்து நாங்கள் அண்ணன்கிட்ட வந்து கோரிக்கையாக வச்சுருந்தோம். சென்னை மாநகராட்சியில் எல்லா போதகரும் சேர்ந்து கோரிக்கையாக வச்சுருந்தோம். அண்ணனோட ஒத்தை அறிக்கை வந்து சென்னை மாநகராட்சியில் இருக்க கிறிஸ்துவ மக்கள் தான் செத்தாலும் ஏழை மக்கள் நிம்மதியாக புதைக்கிறதுக்கு இடத்த கொடுத்தது அண்ணன் தான். இந்த நேரத்தில் அண்ணனுக்கு வந்து எல்லா கிறிஸ்துவ மக்கள் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போலன்னா கேள்வி என்னன்னா, இப்போ ஏற்கனவே கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க, அது ஆர்சி கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ இருந்தாலும் சரி, பெந்தகோஸ்தா இருந்தாலும் சரி, அவங்கள புதைக்கிறதுக்கு இடம் இருக்குன்னு. புதுசாக இந்த கிறிஸ்துவ மதத்தில் மாறுறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் இடம் இல்லை. நம்முடைய ஆட்சியில் அதுக்கான வழிமுறை ஏதாவது இருக்குமா? அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் மக்கள் வாழ்வதற்கான இடத்தை சரி செய்ய போராட நீங்கள் புதைக்கிறதுக்கு நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசு அமைந்து விட்டால் நாடே அவர்களுக்கான நாடு தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது 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 ஒரு சிக்கல் இல்லை, இது ஒரு சிக்கல் இல்லை. இதெல்லாம் அது வந்துட்டால் அதுவாக நடக்கும். உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நிம்மதியாக போய் படுங்க, நாங்களே நின்று அடக்கம் செய்வோம், நீங்கள் ஒன்றும் இல்லை. ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? இல்லை, ஒரு திரைக்கலைஞராக வந்த நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞராக வருவதற்கு முன்பு படிக்கும்போதே எங்களுக்கு வந்து மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது. அப்போ சிறுபிள்ளைகளிலிருந்தே தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க, திமுகவில் இருந்தாங்க. குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள், இவர்கள்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊட்டினார்கள். அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படி தான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும். இப்படி தான் வளர்ந்தோம். பள்ளியை முடித்து கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் போர், அந்த 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம். அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது, அவர்களுக்கு போய் துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் இது சேகரிப்பதில்
பள்ளி பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் போய் இப்போ துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்து தொலைதூரத்தில் இருக்க என் தலைவின் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துடுது. வந்த அப்புறம் படித்து அப்படி வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுபவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம், இது இப்போ மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடைகள், இந்த மாதிரி மேடைகளில் பேச பேச அது அந்த பயணம் வந்து விரிவடைந்து அப்படியே போகுது. அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாராக்கும்போது நாம் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன். அவரும் என்னை போன்ற இன உணர்வு, மான உணர்வு, பொது உடைமை சிந்தனைகள் கொண்டவர். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா பாரதி ராஜா. அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனா மொழி, இனம், நாடு, மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார், மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதில் இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதிப்போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டங்களில், அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்போ நான் போக முடியல. அதுக்கு காரணம் இந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புகிறாரு இல்லையே, கனடாவில் போய் பேசுகிறேன். அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்குறாரு, அது ஈர்க்குது. அப்போ என்னை சந்தித்து பேசணும்போது திருப்பி அழைக்கிறாங்க. போக முடியாத போது 2008 பிப்ரவரி, அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகிற அது அவசர அழைப்பாக நான் போந்து தலைவரை போய் பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது. அந்த சூழலில் அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது. அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது. ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல. சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு, என் துவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கலையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள். ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான். அப்போ வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை, அந்த சின்ன வயசுலேருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவனை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக, காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து இது பண்ணு ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும்போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அது அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியாக என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை, விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தேன். திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசினத்துக்கென்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை
புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும், தமிழன் ஆளுவான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம். இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்து கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்து கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்து கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை. நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு, பணி என்பதை உணர்ந்து இந்த களத்திலே நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமைமிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8.5% எப்பொழுது 38% மாறும்? என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, தமிழக சட்டப்பேரவையில் நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்படும் என்று சொன்னாங்க. உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார்கள். நீங்கள் 1000 பெருமக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 ஆகும். என்னரும் இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தியிருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் இங்க இருக்கிற சிக்கல். இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன் எப்படி? ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவிற்கு அவரை ஒட்டி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்து விட்டீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, ஒரு வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னரும் இறை மக்களுக்கு நான் சொல்லுவேன், தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் எம் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறீர்கள். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று சொல்லுங்க. உம்முடைய அரசு வருக என்று சொல்லுகிறீர்கள். அந்த அரசு எப்படி இருக்கும்? அதை யார் தருவார்? யார் இந்த மண் உலகில் நிறுவுவார்? ஐயா ஸ்டாலினா, ஐயா எடப்பாடியா, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்றைக்கு திராவிட ஆட்சியாளர்கள் ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், 1000 பெருமக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்வதை ஏற்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமற் போகிறீர்களே ஏன்? ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது ஏன்? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்பது ஏன்? இது யார் பேசுவா? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும், மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு செத்து போக முடியும். ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000
தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வது ஏன்? மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்கல மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்களே. கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி. அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? எப்படி எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய் வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்விடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று ஒரு கொடி இல்லை, ஒரு தலைவன் முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போராடினார். இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறான் லெனின். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார்கள். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காதது ஏன்? அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதது ஏன்? இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கலாம், தடியடி நடத்தி கலைக்கலாம், மனு கொடுக்க அந்த மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்திலிருந்து குறிபார்த்து சுடுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்தது ஏன்? ஒரு வண்டியின் மேலே ஏறி இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? சுடுவதா இருந்தால் காலுக்கு கீழே தானே சுட்டிருக்க வேண்டும். குறிபார்த்து கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வியை எழுப்பாதது ஏன்? எப்படி? எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிகள். நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணீர், நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்தில் எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவனிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை, என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை, அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பாய்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே, தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. இங்கே என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில பெத்தலகமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளங்குருமார்கள், பரலோகத்தில் இருக்க எங்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று, விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னரும் தமிழ் புரிகிறது, என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள், ஆட்சிகள். தமிழை ஒழிக்க வேண்டும், தமிழ் உணர்விலிருந்து, இன உணர்விலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழன் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை.
இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக 1000 பெருமக்கள் பேசுகிற 6 பெருமகன் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அவன் பார்சி என்றோ பௌத்தன் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசிய இனத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகன் இங்கே நின்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பான். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய இன அவமதிப்பது. இந்த மண்ணுலகிலே எங்கும் தேடுங்கள், தமிழர்களைப் போல மாண்புமிக்க உயிர்மேனையும் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள் பாருங்க. அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னரும் இறை சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னொருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு மகன் எண்ணற்ற ஏச்சு, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்கே நிற்கிறேன் என்றால் காரணம் எனக்கு முன்னவன். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி வேர்க்க விறுவிறுக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறாள். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, வேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாயிட்டு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே கொடுத்து போராடி என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற உன் மகன் மிகச் சாதாரணம், ஒன்றுமில்லை, நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன். அதனால நீங்க இந்த அரசியல் இருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழியில்? எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழை எப்படி மீட்சியுறவாய்? தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். கடை தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் இல்லையா? இல்லை. தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி. தானா மாத்திருவான், அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாதா? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்த அழிவதை முதலமைச்சர் சொல்கிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் என்று, வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வரல? வராது. நீங்க அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்லும் போது கோபம் ஏன் வருது? அவன் என் உடன் பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை. என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது. அதனால்தான் தேவேந்திரர் சமூக மக்களை, என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியே எடு என்று நான் உறக்க கத்த காரணம் அதுதான். என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அதை எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பான்? எப்படி பொறுப்பான்? நீ உள்ளே வா, நீ வெளியே நில் என்றால் கதவை உடைத்து விட்டு வாடா வெளியே என்று அழைத்து போகிற திமிரும் துணிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிகாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் 1000 பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாமும் கிறிஸ்தவம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நாம் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் அவர்கள்
ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக என்கிறார். நீங்கள் பெறவில்லை, நீங்கள் பெறவில்லை, பெற்றீர்கள் என்று சொன்னால் பெறுகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள். அப்ப அதே சாபம் உங்களுக்கும் வரும். அதனால் விலகி நில்லுங்கள் என்று சொன்னார். இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னவன்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் எவன்? அவன்தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தவன் அவன்தான். இந்த என்ஐசி கொண்டு வந்தது அவன்தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொன்று குவித்தவன் அவன்தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கனவின் சாவு. அதை என் அன்பு தம்பிதங்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கை சின்னத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கை சின்னத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டி இல்லாத கடனாக எண்ணி கொடுத்த கை. அந்த கைதான் 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க விட்டு அப்பாவுக்கு முன்பு மகளை, அம்மாவுக்கு முன்பு மகனை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வச்சு சோதனை என்கிற சோதனை சாவடியிலே சிங்கள ராணுவ வீரன் என்னரும் தங்கைகளை மார்பை திரி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த திரிகை கைக்கு கை கொடுத்து நின்றவன் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒடிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினால் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொன்று குவித்து விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை எண்ணிப்பார். மானம் மலையாளி, கன்னடன், தெலுங்கன் இந்த மாதிரி செய்திருப்பானா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போனான். லட்சக்கணக்கா சாகும்போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில்தான் கன்னடன் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார். தாங்க முடியவில்லை கொதிருக்கிறார். ஆனால் கமல் சொன்னதில் என்ன பிரச்சனை என்று பேசியது ஒருத்தன் சொல்லு. நானும் என் அப்பன் மணியரசன் இந்த நிலத்தில் எவரும் அண்ணன் கமலஹாசனுக்கு துணையாக இல்லை. அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான். கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி, ராஜராஜன் பெருவீதி. மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ் காந்தி சாலை என்று. இவர் வந்து மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலை என்று. இவன் வந்து மாற்றுவான் பேரரசன் பெருவீதி என்று. இதாண்டா தமிழ் தேசியம். என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி. அதனால தைரியமா இருங்க. அது வந்துருமா போயிருமான்னு ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போராடிக்கிட்டு இருக்கிறோம்னா விட்டுருமா? வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கை தூக்குங்க, அநீதிக்கு எதிராக தூக்குங்க, இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. திரும்ப திரும்ப சொல்றேன், இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன். 2 மண்ணு தான், 2மே பாரம் தான். எங்களுக்கானதில்லை, என் மக்களுக்கு. அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவையை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே, உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள். ஏலி ஏலி லாமா ஜபக்தானி என்று ஏன் தந்தையே ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்ன என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்திலே ஏன் என் சொந்தங்களே என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கி விடாதீர்கள். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீது ஆணை. நான் வணக்கம்ண்ணா. மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உண்மை. உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் அது தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர்.
அப்ப ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவல்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தள்ளிவிட முடியாது. உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்ல பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகமாவது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத பாடுபடுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள், காசு இல்லாது, துண்டறிக்கை அடிக்க கூட காசு இருக்காது, சாப்பிட்டு கொள்ள எரிபொருள் நிரப்பிக்கொள்ள கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படியே திண்ணைகளில் தெருக்களில் ஒருவர் ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்டு 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம், மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை.